அன்றாடம் டெய்லி வந்து 100 ரூபாயிலிருந்து முதலீடு பண்ணலாம். அதாவது ஒரு டெய்லி 100 ருபீஸ் எஸ்ஐபி அப்படிங்கிறது ஒரு கான்செப்டே இருக்கு. அந்த டெய்லி 100 ருபீஸ் எஸ்ஐபி மூலமா என்ன பெரிய வருமானம் வந்துடும் அப்படிங்கிறது எல்லாருமே யோசிக்கலாம். இந்த 100 ரூபாய் முதலீடு வந்து ஒரு பங்குச்சந்தை சார்ந்த முதலீடா வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்ணும்பொழுது 30 வருடங்கள்ல டெஃபினட்டா உங்களால இன்னைக்கு ஓடுற மாதிரி அன்னைக்கு ஓட முடியாது. இன்னைக்கு ஒரு 20-25 வயசுல ஓடுறீங்க, இல்லை ஒரு 30 வயசுல ஓடுறீங்கன்னா ஒரு 60 வயசுல வந்து நீங்க உட்கார்ந்த இடத்துல உங்களுக்கு ஏதோ ஒரு அன்றாட தேவைகளுக்கு உண்டான வருமானம் வந்து அந்த 1 கோடியில இருந்து கிடைக்கும். உங்களுக்கு அந்த முதலீட்டு தொகை அப்படியே தான் இருக்கும், அதோட வருமானம் வந்து அதிகரிச்சுட்டு தான் இருக்கும். அதனால நீங்க வந்து முதலீட்டை நிறுத்தினா உங்களுக்கு வருமானம் வராதோ. 100 ரூபாய் மாசம் அதாவது 100 ரூபாய் டெய்லி நம்ம வந்து முதலீடு பண்ணும்போது ஒரு 30 வருஷத்துல நீங்க வந்து தாராளமா வந்து கோடீஸ்வரன் ஆகலாம். இதுல நீங்க 500 ரூபாயில இருந்து 1000 எவ்வளவு வேணுமோ அதை டாப் அப் பண்ணீங்கன்னா நீங்க அந்த 30 வருடம் அப்படிங்கிறது வந்து 25 வருடமோ. வணக்கம், நான் ஸ்ரீதரன் பேசுறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் அப்படின்னு வரும்பொழுது ஒரு நிறைய அதிகமான தொகை இருந்தால் தான் முதலீடு பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சிறிய லெவல்லையும் வந்து அதில் முதலீடு பண்ண முடியும். இப்போ நம்ம ஒரு சாதாரணமாக ஒரு பெட்டி கடை வச்சுருக்காங்க, இல்லை வந்து ஒரு தள்ளுவண்டி கடை வச்சுருக்காங்க, ஒரு நார்மலி காய்கறி கடை, இல்லை பழக்கடை, இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக அவங்களோட தேவைகள் என்னவோ அதுக்கு வந்து கடனை வாங்கிட்டு டெய்லி வந்து 100 ரூபாய் கட்டுறேன், 500 ரூபாய் கட்டுறேன் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க கடனை வந்து செலுத்திட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கு பதிலாக அவங்க வந்து இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்டில் அன்றாடம் டெய்லி வந்து 100 ரூபாயிலிருந்து முதலீடு பண்ணலாம். அதாவது ஒரு டெய்லி 100 ருபீஸ் எஸ்ஐபி அப்படிங்கிறது ஒரு கான்செப்டே இருக்கு. அந்த டெய்லி 100 ருபீஸ் எஸ்ஐபி மூலமா என்ன பெரிய வருமானம் வந்துடும் அப்படிங்கிறது எல்லாருமே யோசிக்கலாம். டெய்லி நீங்க 100 ரூபாய் அப்படிங்கிறது வந்து கட்டிட்டு இருந்தீங்கன்னா ஒரு மாதத்திற்கு வந்து கிட்டத்தட்ட 3000 ரூபாய் நீங்க வந்து கட்டுறீங்க. ஒரு வருஷத்துக்கு வந்து இதே பார்த்தீங்கன்னா 36,000 ரூபாய் வந்து ஆகும். இதே 36,000 ரூபாய் நீங்க வருஷத்துக்கு நீங்க கட்டிட்டு வரீங்க, ஒரு 10 வருஷத்துக்கு நீங்க கண்டினியூ பண்றீங்க, ஒரு 12% வருமானம் வருது அப்படிங்கிற பட்சத்துல பார்த்தீங்கன்னா இந்த 100 ரூபாய் எஸ்ஐபி உங்களுக்கு 10 வருஷத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 7,50,000 வரைக்கும் வந்து உங்களோட தொகையா வந்து சேரும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதே வந்து கண்டினியூ பண்ணி ஒரு 30 வருஷத்துக்கு இதே நம்ம பண்றோம். ஒரு 100 ரூபாய் எஸ்ஐபி அப்படிங்கிறது தான் வந்து அது சொல்றதுக்கு வந்து ரொம்ப இதுவா இருக்கும். 100 ரூபாய் மாசம் அதாவது 100 ரூபாய் டெய்லி நம்ம வந்து முதலீடு பண்ணும் பொழுது ஒரு 30 வருஷத்துல நீங்க வந்து தாராளமா வந்து கோடீஸ்வரன் ஆகலாம். இதுல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 12% வருமானம் தான். அதாவது குறைந்தபட்சம் 12% வருமானம் அப்படிங்கிறது தான் நம்ம போட்டிருக்கோம். சாதாரணமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெட்ல வந்து அதாவது கடன் சார்ந்த வைப்பு நிதியா இருக்கட்டும், இல்ல ஒரு பிபிஎஃப் இருக்கட்டும், இல்ல ஒரு எனி கடன் சார்ந்த நிதி இது பார்த்தோம்னா அதுல வந்து உங்களுக்கு 7-8% வரைக்கும் வருமானம் வரும். இதுவே வந்து ஒரு பங்குச்சந்தை சார்ந்த முதலீடா இருக்கும் பொழுது, அதாவது ஒரு ஈக்விட்டி சார்ந்த முதலீடுகள் அப்படின்னு வரும்பொழுது கடந்த ஒரு 20 10 வருஷம் 15 வருஷம் அந்த மாதிரி பார்க்கும்பொழுது 12% வருமானம் அப்படிங்கிறது வந்து ஈஸியா வந்திருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும் பொழுது ஃபியூச்சர்லயும் அந்த 12% வருமானம் வரும் பட்சத்தில் 100 ரூபாய் அன்றாட முதலீடு வந்து 30 வருடங்கள்ல வந்து உங்களை கோடீஸ்வரன் ஆக்கும். இன்னைக்கு நான் தள்ளுவண்டி வச்சுட்டு இருக்கேன், இல்லை வந்து நான் வந்து ஒரு சின்ன சிறு வியாபாரம் நான் பண்ணிட்டு இருக்கேன், என்னால வந்து டெய்லி 100 ரூபாய் அப்படிங்கிறது வந்து குறைந்தபட்சம் சம்பாதிக்க முடியும். ஸோ அந்த தள்ளுவண்டிக்காரங்க, இல்லை பழக்கடைக்காரங்க, ஈவன் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாருமே வந்து இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ, இல்லை இந்த மாதிரி ஒரு ஓலா, இந்த ரேபிடோ, இந்த மாதிரி எல்லாருமே வந்து ஒரு சிறு தொழிலதிபராக இருக்காங்க. இந்த தொழிலதிபர் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு அன்றாடம் நம்ம வந்து சேர்க்கிற தொகை, அதாவது ஒரு 100 ரூபாய் அன்றாடம் வந்து நம்மளால கண்டிப்பா வந்து ஒரு சிறுசேமிப்பா வந்து நம்ம ஒதுக்க முடியும். அப்படி ஒதுக்குற பட்சத்துல இதை வந்து ஒரு உண்டியல்ல போடுற மாதிரி டெய்லி ஒரு 100 ரூபாய் நம்ம வந்து ஒரு உண்டியல்ல போடுறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த உண்டியல் பழக்கம் அப்படிங்கிறது திரும்பி வந்தாலே அந்த 100 ரூபாய் முதலீடு வந்து
ஒரு பங்குச்சந்தை சார்ந்த முதலீடா வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்ணும் பொழுது 30 வருடங்கள்ல டெஃபினட்டா உங்களால இன்னைக்கு ஓடுற மாதிரி என்னைக்கு ஓட முடியாது. இன்னைக்கு ஒரு 20, 25 வயசுல ஓடுறீங்க, இல்ல ஒரு 30 வயசுல ஓடுறீங்கன்னா, ஒரு 60 வயசுல வந்து நீங்க உட்கார்ந்த இடத்துல உங்களுக்கு ஏதோ ஒரு அன்றாட தேவைகளுக்கு உண்டான வருமானம் வந்து அந்த 1 கோடியில இருந்து கிடைக்கும். இதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க, இந்த சிறு தொழில் செய்றவங்களும் வந்து அந்த முதலீடு செய்வது வந்து ரொம்ப மிகவும் எளிதான முதலீடா இருக்கும். அதே மாதிரி எனக்கு வந்து ஒரு ஒரு நாளைக்கு என்னால வந்து ரூ. 100 கட்ட முடியல. என்னால ஒரு 2, 3 நாளைக்கு வேலைக்கு போகல, நான் கட்ட முடியல அப்படின்னா, நீங்க முதலீடு செய்த தொகை அப்படியே தான் இருக்கும். ஸோ ஈவன் நீங்க வந்து அந்த முதலீடு செய்த தொகை நீங்க வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றீங்க. 30 வருடம் நினைச்சுக்கிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க. ஒரு 1 வருஷத்திலேயோ இல்ல 5 வருடத்திலேயே வந்து என்னால வந்து அதுக்கு மேல முதலீடு செய்ய முடியாது. அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு அந்த முதலீட்டு தொகை அப்படியே தான் இருக்கும். அதோட வருமானம் வந்து அதிகரிச்சுட்டு தான் இருக்கும். அதனால நீங்க வந்து முதலீட்ட நிறுத்தினா உங்களுக்கு வருமானம் வராதோ அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது. முதலீட்ட நிறுத்தினாலும் நீங்கள் எவ்வளவு காலத்திற்கு அந்த முதலீடை தொடர்றீங்களோ அதற்குண்டான வருமானம் கண்டிப்பாக வரும். அதே மாதிரி ஒரு 10,000 20,000 சம்பாதிக்கிறாங்க, ஒரு 30,000 சம்பாதிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 5,000மோ இல்ல ஒரு 3,000மோ வந்து தொகையை மாதம் மாதம் முதலீடு செய்வது கடினம் அப்படிங்கிற பட்சத்துல இந்த சிறு தொழில் பண்றவங்க அன்றாடம் வந்து பணம் சம்பாதிக்கிறவங்களுக்கு இந்த ரூ. 100 முதலீடு அப்படிங்கிறது வந்து ஒரு மிகச்சிறந்த முதலீடா வந்து கருதலாம். நீங்க இன்னொரு கேள்வியும் கேட்கலாம். இந்த ரூ. 100 முதலீடு நான் மாதம் அது அன்றாடம் செய்து 30 வருடம் வரைக்கும் வெயிட் பண்ணணுமா? அப்பதான் எனக்கு வருமே அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் இருக்கலாம். இப்ப இல்ல இந்த 30 வருடம் என்னால வந்து வெயிட் பண்ண முடியாது. நான் வந்து 20 வருடத்திலேயே ஆகணும். இல்ல வந்து 15 வருஷத்திலேயே நான் வந்து கோடீஸ்வரன் ஆகணும். அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நினைக்கலாம். அந்த மாதிரி நினைக்கிற பட்சத்துல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரூ. 100 முதலீடு டெய்லி அப்படிங்கிறது இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றீங்க. இன்னைக்கு வந்து உங்களோட வருமானம் டெய்லி வந்து உங்களுக்கு வருமானம் வந்து ரூ. 1000 இருக்கு. இல்ல ஒரு ரூ. 1,500 இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு அந்த ரூ. 100 முதலீடு அப்படிங்கிறது வந்து போறோம். இதுவே வந்து ஒரு 1 வருஷம் கழிச்சு இல்ல 2 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து உங்களோட வருமானம் அதிகமாகுது. இல்ல, எனக்கு 1 வருஷம் 2 வருஷம் கூட இல்ல. எனக்கு வந்து திடீர்னு ஒரு நாளைக்கு வந்து எனக்கு திடீர்னு பம்பர் அடிக்குது. எனக்கு ரூ. 3000 அன்னைக்கு நான் சம்பாதிச்சேன். அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு தேவையான தொகையை நீங்க அன்னைக்கு அன்றைய தேவைக்கு என்ன வேணுமோ அதை எடுத்து வச்சுட்டு மித்த இருக்கிறத நீங்க வந்து இதுல வந்து டாப் அப் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட்லயே வந்து நீங்க ரூ. 500 இருந்து 1000 எவ்வளவு வேணுமோ அதை டாப் அப் பண்ணீங்கன்னா நீங்க அந்த 30 வருடம் அப்படிங்கிறது வந்து 25 வருடமோ இல்ல 20 வருடமோ இல்ல நீங்க அதிகமான தொகை நீங்க வந்து முதலீடு பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல 20 வருடத்துல கூட 15 வருடங்கள்ல கூட வந்து சாத்தியக்கூறுகள் இருக்கு. இதை தவிர அந்த ரூ. 100 அன்றாடம் அப்படிங்கறத வந்து வருடா நீங்க வந்து ஒரு குறைந்தது வந்து ஒரு 25-30% அதிகமாக்கினீங்கன்னா முதலீட்டை, அப்பயும் வந்து உங்களோட வருடங்களை குறைத்து 12% வருமானம் கிடைக்கும் பட்சத்தில் 15 அல்லது 20 வருடங்களிலேயே நீங்க வந்து கோடீஸ்வரன் ஆக முடியும்.